அனிமே ஃபேன்ஸ், நீங்க எல்லாருமே பிக் 3ன்ற இந்த டேர்மை வந்துட்டு முன்னாடியே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அப்படின்னா என்ன? எதுக்கு நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸை மட்டும் லெஜெண்டரி ட்ரியோ ஆஃப் அனிமேன்னு கன்சிடர் பண்றாங்க? வெயிட் பண்ணுங்க. நம்மளோட டிராகன் பாலும் வந்துட்டு ஒரு லெஜெண்டரியான அனிமே தானே, எல்லாருக்குமே தெரிஞ்ச அனிமே தானே. அப்புறம் ஏன் அதை மட்டும் கன்சிடர் பண்ணல? ஏன் அது பிக் 4ன்னு கூட வைக்காம பிக் 3ன்னு வச்சிருக்காங்கன்ற எல்லாத்தையும் தான் பார்க்க போறோம். ஸோ உங்களுக்கு ஒரு ஆனிமே ஃபேனா இந்த ஆனிமே ஃப்ரான்ச்சைஸோட நிறைய தெரியாத விஷயத்தெல்லாமே டீப்பாக பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட் பாப்புலர், ஹையஸ்ட் செல்லிங், மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆனிமே ஆர் மேங்கா சீரீஸ்க்கு மிட் 2000s கொடுத்த பேர் தான் வந்துட்டு த பிக் 3. அதாவது நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸ் இது எல்லாமே வந்துட்டு இந்த மிட் 2000s தான் ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் இவங்க எல்லாருமே வந்துட்டு அன்ஸ்டாப்பபிளாக டிவி ஸ்க்ரீன்லேயும் மாங்காலையும் எல்லா சேல்ஸ் சாட்லேயுமே அடித்து தூள் கிளப்பிட்டு இருந்தாங்க. அண்ட் இப்படிப்பட்ட டோட்டல் வேர்ல்டு வைட் இருக்க ஃபேன் பேஸையே வந்துட்டு 3 வகையாக பிரிக்கப்பட்டு, நான் நருட்டோ ஃபேன், நான் ப்ளீச் ஃபேன், நான் வந்துட்டு ஒன் பீஸ் ஃபேனுன்னு பிரிய வச்சது தான் இந்த பிக் 3. அண்ட் இந்த அனிமே ஜெனரேஷனில் இந்த மாதிரி 3 பேரை வந்துட்டு தனித்தனியாக பிரிக்க வச்சதை வந்துட்டு த பிக் 3ன்னு கூப்பிடுறாங்க. சரி, அப்போ டிராகன் பாலும் ஒரு பெரிய அனிமே தானே, அதுக்கும் வேர்ல்டு வைடு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அநியாயத்துக்கு நிறைய சேல்ஸும் வாங்கியிருக்குன்னு கேட்டிங்கனாக்கா எஸ், அதுக்கும் வந்துட்டு அநியாயத்துக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தது அண்ட் ரொம்பவே பெரிய அனிமே தான். பட் என்ன நடந்துச்சுனாக்கா, டிராகன் பால் வந்துட்டு ஒரு லெஜெண்டரி கிளாசிக் அனிமேவா 2000க்கு முன்னாடியே ரிலீஸ் ஆன அனிமே. ஸோ அது வந்துட்டு ப்ளீச், நருட்டோ, ஒன் பீஸ்லாம் ஏர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏர் ஆன அனிமேன்றனால அதை அந்த டைமில் வந்துட்டு கன்சிடர் பண்ணல. பட் ஒன்று சொல்லி தான் ஆகணும், பிக் 3ன்னு ஒன்று இருந்தாலும் அந்த பிக் 3க்கும் மேலே ஒன்று இருக்குதுன்னு நம்ம சொல்லணும்னு நினச்சோனாக்கா அது டிராகன் பால் மட்டும்தான். டிராகன் பால் வந்துட்டு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆனிமே ஆஃப் ஆல் டைம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனிமே ஒரு திங்காக மாறுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பிக் 3 எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணி ஃபர்ஸ்ட் பெஸ்ட் செல்லிங் அண்ட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் ஆனிமேயாகவும் உலகம் முழுக்க டிராகன் பால்னு சொன்னால் புரிகிற அளவுக்கும் இருந்த ஒரே ஒரு ஆனிமே சீரீஸ்னால் அது டிராகன் பால் தான். இதோட அந்த சேல்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் வந்துட்டு 2000ஸ்க்கு முன்னாடி ஆனிமே பாப்புலரே ஆகாமல் யாருக்குமே ஆனிமேனா என்னன்னே தெரியாமல் இருக்கும்போதே வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது தான் டிராகன் பால். இது முடிஞ்ச உடனே நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸ் மாதிரி மூணாக பிரிஞ்சு பெரிய பெரிய ஆனிமே வந்த உடனே ஷோனியன் ஜம்ப் வந்துட்டு, அதாவது அவங்க ஒரு பெரிய மேகசின் மாங்காலாம் பப்ளிஷ் பண்ணுற ஒரு கம்பெனி, இவங்க வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியாக தான் இந்த பிக் 3ன்ற கான்செப்டே இன்ட்ரடியூஸ் பண்ணி நருட்டோ, ப்ளீச், ஒன் பீஸ் ஃபேன்ஸ் நடுவில் எந்த அனிமே இருக்கிறதுல பெஸ்ட் ஷோனியன் கிங் ஆஃப் அனிமேன்றதை கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மேகசின் விட்டுருந்தாங்க. ஸோ என்ன தான் வந்துட்டு டிராகன் பாலை ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அனிமேஸ் பிக் 3ன்னு கன்சிடர் பண்ணலனாலும் அதுதான் அந்த பிக் 3யே டிஃபைன் பண்ணியிருக்கு. சரி, ஓகே, பட் ஏன் இந்த அனிமேலாம் அந்தளவுக்கு பாப்புலராக இருந்துச்சு? மற்ற அனிமே சீரீஸ்லாம் நல்லாவே இல்லையா, இல்லைனா இந்த அனிமே அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சான்னு கேட்டிங்கனாக்கா, இதோட எப்பிக்கான ஸ்டோரிஸும் அந்த ரிலேட்டபிளான ஹீரோஸும் வந்துட்டு சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரீமை தேடி போகிறதோ அந்த லவ்ட் ஒன்ஸை காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எமோஷனல் லெவலில் ஒரு அட்டாச்மெண்ட்டை கொடுத்து அதுக்கப்புறமா அந்த ஸ்டோரியை வந்துட்டு ஒரு ப்ரொட்டாகனிஸ்டோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்குற மாதிரி காட்டினால தான் இந்த சீரீஸ்லாம் ரொம்பவே பாப்புலர் ஆகிருக்கு. அண்ட் இந்த மாதிரி பாப்புலர் ஆனது மட்டும் இல்லாமல் அந்த வேர்ல்டுக்கெலாம் தனித்தனி புது கான்செப்ட் கொடுத்து, அதாவது இப்போ நம்ம ஒரு தமிழ் மூவியோ இல்லைனா ஒரு இங்கிலீஷ் மூவியோ பார்க்குறோன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு அவங்க வேர்ல்டே பிரேக் பண்ண மாட்டாங்க. இப்போ நம்ம இருக்கிற லைஃப்பில் அவங்க எப்படி வாழ்கிறாங்க, சீரியல் கில்லர்ஸ், த்ரில்லர் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர புதுசாக ஒரு வேர்ல்டுக்கு பவர் கான்செப்ட்லாம் கொண்டு வந்து வித்தியாசமாக பண்ணுறதெல்லாம் ஒரு அனிமேஷன் சீரீஸால் மட்டும்தான் கிரிஞ்சாக்காமல் பண்ண முடியும். அண்டு அதை வந்துட்டு அழகாக காட்டின ஒன் ஆஃப் த சீரீஸ்லாம் தான் வந்துட்டு நருட்டோ, ஒன் பீஸ், ப்ளீச். அண்ட் இவங்களோட அந்த இன்சேனான பேட்டில்ஸ் அண்ட் பவர் லெவலப் எல்லாமே வந்துட்டு டாப் நாச்சாக இருந்தனால தான் ஒரு பெரிய கல்ச்சுரல் இம்பேக்ட் ஜப்பானுக்கே கொடுத்தது தான் இந்த ஆனிமே சீரீஸ். அண்ட் இந்த அளவுக்கு ஆனிமேவே கேரி பண்ணிகிட்டு இருந்த இந்த 3 பிக் சீரீஸ் வந்துட்டு இப்போ வரைக்கும் போயிட்டே இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா சேட்லி இல்லை, அது நின்றுச்சு. இப்போ ஃபால் ஆஃப் த பிக் 3 ஏன் இது ஃபால் ஆச்சுன்றதை பற்றி பார்க்கலாம். 2010 வந்துட்டு ப்ளீச் ரொம்பவே சேல்ஸ் அண்ட் ரேட்டிங்ஸில் வந்துட்டு டிக்ளைனிங்காக போக ஆரம்பிச்சிது. ஸ்டாங்ஸ் அப்படியே இறங்க அதோட சீரீஸையே 366 எபிசோட்ஸில் பாதியிலே நிறுத்திட்டாங்க. அண்ட் இந்த மாதிரி அது திடீர்னு 2012 கேன்சல் ஆனதுக்கப்புறமா நருட்டோவும் 2017 வந்துட்டு அவங்களோட கதையே முடிச்சிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இந்த சீரீஸை வந்துட்டு அந்த நிஞ்சா வேர்ல்டை வந்துட்டு அலைவ் ஆக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஆத்தர் பொருட்டோவை விட்டுருப்பாரு. அண்ட் அது நமக்கு எப்படி வந்துட்டு போச்சுன்னு நமக்கே தெரியும். ரொம்ப வேர்ஸ்ட், அந்த ஸ்டோரிக்கு அந்த அளவுக்கு டெப்த்தும் கொடுக்காம ரொம்ப நிறைய ஓவாஸ் கொடுத்து வேஸ்ட் ஆக்கிட்டாங்க. ஐ மீன் ஐம் டாக்கிங் லைக் ஃபஸ்ட்டு 100 எபிசோட்ஸ் பேசுகிறேன்.
ஸோ அந்த டைமில் நருட்டோவோட சீரீஸ்க்கும் டவுன்ஃபாலாக தான் ஆயிருக்கு. அண்ட் ஒன் பீஸ் பார்த்தீங்கன்னாக்கா நான்லாம் எப்பயுமே விட மாட்டேன், ஆன் டாப் ஆஃப் த ஃபார்ம் தான் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி வரைக்கும் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. அண்ட் ப்ளீச் என்ன தான் டெம்பரவரியாக வந்துட்டு கன்க்ளூஷனில் விழுந்து ஃபால் ஆகிருந்தாலும் இப்போது ரீசெண்ட்லி எனக்கு தெரிஞ்சு 2020 நினைக்கிறேன் கம்பேக் கொடுத்து நிறைய 1000 years ஆஃப் பிளட் ஆர் ஆர்க்கு எல்லா சீரீஸுமே கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போது நிறைய பேர் ப்ளீச் பார்க்க அகெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா 2017-18 இந்த மாதிரி 2 சீரீஸ் டவுன்ஃபால் ஆன உடனே பிக் 3 முடிஞ்சு போச்சுன்னு நம்ம எல்லாருமே அசியூம் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அண்ட் நியூ பிக் 3 பிறந்துருச்சுன்னு சொல்லிட்டு நிறைய அனிமே ஃபேன்ஸ் கிரியேட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டீமன் ஸ்லேயர், ஜுஜுட்சு கைசன், மை ஹீரோ அகாடமியா இவங்க தான் இப்போ புது பிக் 3ன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னதான் நிறைய பேர் அப்படி சொன்னாலும் இப்போது ப்ளீச் கம்பேக் கொடுத்ததும் பொருட்டோவும் இப்போ கொஞ்சம் டீசெண்டாக போகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறது கேட்கும் போதும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ எம் அ ப்ரொஃபஷனல் மை ஹீரோ அகாடமியா ஹேட்டர். நோ அஃபென்ஸ் மை ஹீரோ அகாடமியா ஃபேன்ஸ். அந்நியாயத்துக்கு மோசமாக ஒரு கே அனிமே கிரியேட் பண்ணணும்னா, அதாவது ஒரு கே அனிமேன்னு நம்ம சொன்னோன்னு இமேஜின் பண்ணுறதுனா எனக்கு ஃபஸ்ட்டு மைண்டில் வருது மை ஹீரோ அகாடமியா தான். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரிஞ்சு இப்போ மை ஹீரோ அகாடமியா ஃபேன்ஸாக இருக்கவங்க எல்லாருமே மோஸ்ட்டாக சீசன் 1 to 4 வரைக்கும் தான் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இப்போ கடைசியாக வந்து 7 இல்லை லாஸ்ட் சீசனையோ பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு எந்த அளவுக்கு சூப்பராக இருந்த ஒரு ஆனிமேவை மோசமாக எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும். ஸோ நீங்கள் அதை ஃபுல்லாக பார்த்துட்டு இது நான் சொன்னது தப்பாக இல்லையான்னு நீங்கள் பேசுங்க. அதுக்குள்ளே நான் வந்துட்டு மை ஹீரோ அகாடமியாவை ரொம்பவே க்ரிட்டிசைஸ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கும் சீசன் 1 to 4 வரைக்கும் ரொம்பவே பிடிச்சி பார்த்துட்டு இருந்தவன் தான். அதனால தான் கடைசி வரைக்கும் பார்த்துட்டு இப்போ டிசப்பாயின்மெண்ட்டில் இப்படி பேசுகிறேன். அண்ட் டீமன் ஸ்லேயர் அண்ட் ஜுஜுட்சு கைசன் அண்ட் டீமன் ஸ்லேயரும் ஜுஜுட்சு கைசனும் என்ன தான் நல்லா இருந்தாலும் பிக் 3ன்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பிக் 3 எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நியூ ஜெனரேஷனே டிஃபைன் பண்ணுற அளவுக்கு புது புது ஆனிமேஸ் வர போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஆனிமேஸ்லாம் ஏதாவது ஒன்று டேக் ஓவர் பண்ணுதா இல்லைன்னா நம்ம பிக் 3யே வந்துட்டு கம்பேக் பண்ணுதான்னு பார்ப்போம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். மாஸ்டர் ஃப்ளிக் சைனிங் ஆஃப். அரிகாத்தோ கோசைமாஸ்.